ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 20/3/2025. ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகத்தில் சுகம் அப்படிங்கிறது ஒரு அல்ப காலமாக தான் இருக்குது. ஒரு நொடிக்கான சுகமே தான் இருக்குது. இது உடன் வராது. தங்களுடன் அழிவற்ற ஞான ரத்தினங்கள் மட்டும்தான் உங்கள் கூட வரும். அதாவது ஞான ரத்தினங்கள் அப்படின்னா இப்போ படிக்கிற ஞானம் சத்தியுகத்தில் வரும் அப்படி கிடையாது. ஞான ரத்தினங்கள் மூலமாக நம்ம என்ன சேர்த்தோமோ, தூய்மையினுடைய சக்தி, அமைதியினுடைய சக்தி, குணங்களுடைய தாரணை, அது எல்லாமே நமக்கு சத்தியுகத்தில் வரும். அதுதான் அழிவற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அழியக்கூடிய செல்வத்தை பின்னாடி போய் நேரத்தை வீணாக்க போகிறீங்களா, அழிவற்ற செல்வத்தை சேர்க்க போகிறீங்களா? ஏன்னா ஏதோ ஒன்று தான் பண்ண முடியும். ஸோ அழிவற்ற வருமானத்தை சேமியுங்கள். கேள்வி: தந்தையினுடைய படிப்பில் எந்த ஒரு கல்வி, அதாவது எஜுகேஷன் கற்பிக்கப்படுவதில்லை? நமக்கு இந்த ரித்தி சித்தி இதெல்லாம் பாபா ஒன்றும் கற்றுக் கொடுக்கல. ஏன்னா நிறைய பேர் அதுதான் கடவுள்னால் இது நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. மந்திரகாலி இதெல்லாம் பாபா சொல்லலை. ஸோ மற்றவர்களுடைய எண்ணத்தை படிக்கிறது, இதைத்தான் ரித்தி சித்தி அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஒன்றும் அந்த ஞானத்தை பாபா கற்றுக் கொடுக்கல. பாபா எண்ணத்தை படிக்கிறவரும் கிடையாது. ஆனால் அவரை அனைத்தும் தெரிந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளத்தில் இருப்பதை அறிந்தவர்னு, அதாவது அவர் ஞானம் நிரம்பியவர் அப்படின்னு அர்த்தம். அப்பா வருவதே உங்களுக்கெல்லாம் அந்த ஆன்மீக கல்வியை கற்பிப்பதற்காகத்தான் அவர் வராரு. இந்த கல்வியின் மூலம்தான் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கான ராஜ்ய பதவி உங்களுக்கு கிடைக்குது. ஓம் சாந்தி. பாரதத்தில் பாரதவாசிகள் பாடுறாங்க. என்ன பாடுறாங்க? ஆத்மாக்களும் பரமாத்மாவும் வெகு காலமாக பிரிஞ்சிருக்குதுன்னு பாடுறாங்க. ஆத்மாக்களாகிய நாம பரமபிதா பரமாத்மா ராஜயோகத்தை இப்போ கற்றுக் கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்னு எல்லா குழந்தைங்களும் இப்போ புரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ பாபா நமக்கு தன்னுடைய சொந்த அறிமுகத்தை கொடுக்கிறார். அதே மாதிரி சிருஷ்டியுடைய முதல் இடைக்கடை பற்றிய அறிமுகத்தையும் கொடுக்கிறார். இதில் சிலர் உறுதியான நிச்சய புத்தி உள்ளவர்களாகவும் இருக்கிறாங்க, ஒரு சிலர் குறைவான புத்தி உள்ளவர்களாகவும் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா வரிசை கிரமம் அப்படின்னு இருக்குது இல்லையா? ஸோ நாம் உயிரோட்டமாக பாபா முன்னாடி உட்கார்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறத குழந்தைங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆத்மாவும் பரமாத்மாவும் பல காலமாக பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு பாட செஞ்சுருக்கிறாங்க. மூலவதனத்தில் ஆத்மாக்கள் பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்காது அங்கே. ஏன்னா அங்கே தான் எண்ணமே இல்லையே. அப்படிங்கிற போது நம்மலாம் பிரிஞ்சிருக்கிறோம் இல்லை ஒன்றா இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம்லாம் அங்கே யாருக்குமே ஒன்றும் தெரிய வர்றது கிடையாது. எப்போ இந்த பிரச்சனையெல்லாம் வருது அப்படின்னா நாம் இந்த பூமிக்கு நடிக்க வரோம் இல்லையா, அப்போ தான் இந்த மாதிரியான பாட்டுக்கள்லாம் எழுது. ஸோ ஆத்மாக்கள் பரமபிதா பரமாத்மா கிட்டேருந்து பிரிஞ்சு இங்கே தன்னுடைய பாகத்தை நடிக்கிறாங்க. இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி பாடிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பாபா நமக்கு புரிய வைக்கிறார். பரமபிதா பரமாத்மாவிடமிருந்து பிரிந்து நம்மளுடைய பாகத்தை நடிப்பதற்காக வருகின்றோம் அப்படின்னு குழந்தைகளாகிய நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதிலே முதல்ல பிரிஞ்சது நாம தான். ஆகவே சிவபாபா என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களைத்தான் முதல்ல சந்திக்கிறாரு. இல்லையா? முதல்ல பிரிஞ்ச குழந்தைய தான் முதல்ல சந்திக்கிறார். உங்களுக்காகவே நான் வந்திருக்கிறேன் குழந்தைங்களேன்றார். கல்பத்திற்கு முன்பு கூட இந்த
கல்வியை வந்து நான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். பிறகு என்ன பண்ணீங்க? அந்த கல்வியின் மூலமாக நீங்கள் சொர்க்கத்துக்கே எஜமானர் ஆனீங்க. அப்போ பாரதத்தை தவிர வேறு எந்த கண்டமும் கிடையாது. நாம் ஆதி சனாதன தேவி தேவதை தர்மத்தினராக இருந்தோம் அப்படின்னு தெரியும். எப்போ அங்கே வாழ்ந்துட்டு இருந்தப்ப. ஸோ தேவதைகளுடைய ராஜ்யம் அங்கே நடந்தது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு தர்மம் இருக்குது. தர்மம் தான் சக்தியானது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா? தர்மத்தில் தான் சக்தி உள்ளது. லக்ஷ்மி நாராயணன் பாருங்க எவ்வளவு சக்தி உள்ளவராக இருந்தனர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ சக்தி வாய்ந்த தர்மம் நம்மளுடைய தர்மம் தான். ஆனால் பாவம், அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தர்மத்தை பாரதவாசிகள் தெரிஞ்சிக்கவே இல்லை. யாரோட புத்தியிலுமே பாரதத்தில் தமது தர்மம்தான் இருந்தது அப்படின்னு தோன்றவே இல்லை. அதாவது இங்கே தான் ஃபஸ்ட்டு ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் இருந்துச்சு. இதுதான் உயர்ந்ததிலும் உயர்ந்த தர்மம் அப்படிங்கிறது அதை பற்றிலாம் அவங்க யோசிக்கிறதே கிடையாது. அதுக்குள்ளே மற்ற தர்மத்தை பற்றி யோசிக்கிறதையே யோசிச்சிட்ருக்குறாங்க. ஸோ அதனால தான் எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்குறாங்க, கிறிஸ்தவ தர்மமும் முஸ்லீம் தர்மமும் வெளிலேருந்து வந்த மாதிரி இந்து தர்மம் கூட வெளிலேருந்து தான் வந்துருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. காரணம் அவங்களுக்கு தெரியல பாரதத்தில் தான் நம்ம தர்மம் இருந்துச்சு அப்படின்ட்டு. அதனால் தர்மத்தை பற்றி தெரியாதனால அதர்மவாதிகளாக மாறிட்டாங்க. தம்முடைய சொந்த தர்மத்தினராக ஆனதால் எவ்வளவு சக்தி இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் இரும்பு யுகமாகிய மலையை தகர்த்து, அதாவது இந்த கலியுகத்தை தகர்த்து தங்க யுகமாக மாற்றுறீங்க. ஸோ இதுதான் கிருஷ்ணர் கோவர்தன மலையை தூக்கி எறிந்தார். அவ்வளோ பலசாலியா, நம்ம தர்மத்திற்கு அவ்வளவு பலம். கலியுக துக்க மலையை தங்க மலையாக மாற்றுற அளவுக்கு பலம் வேறு எந்த தர்மத்துக்கும் கிடையாது. பாரதத்தை தங்க மலையாக மாற்றிட்டீங்க. அங்கே பாருங்கள், சுரங்கங்களில் அளவில்லா தங்கம்லாம் நிரம்பி இருக்குது. தங்கத்தின் மலை ஆகிறது. பிறகு அது திறந்து கொள்கிறது. தங்கத்தை வெட்டி எடுத்து தங்க கற்களாக்கப்படுகிறது. அதாவது பார்த்தோம் அப்படின்னா பாபா இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மலையே தங்கம் மாதிரி இருக்குது, அதெல்லாம் வெட்டி எடுக்கிறாங்க. அதை வச்சு பெரிய பெரிய தங்க மாளிகைலாம் சொர்க்கத்தில் கட்டுறாங்க. செம சூப்பர். ஏன்னா இப்போ அந்த எரிமலையிலேருந்து கூட தங்கம் எடுப்பாங்க. ஸோ அப்படித்தான் ஏதோ பாரதத்தில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தங்கமலை திறந்துக்குது, வெளியில் வருது. சுரங்கத்துக்குள்ளே போக மாட்டாங்க, மேலே இருக்கும். இது பைபிளில் கூட இருக்குதுன்னுவாங்க. ஸோ அதை வெட்டி தங்கத்தை உருவாக்குவாங்க அப்படின்னா நினச்சி பார்க்கவே எப்படி இருக்குது இல்லையா? ஸோ பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் கூட பெரிய பெரிய செங்கற்களால், தங்க செங்கற்களால் கட்டுவாங்க. இது நம்ம கனவுல கூட சில நேரத்தில் நினைப்போம். பண கஷ்டம், மன கஷ்டம் அந்த மாதிரியெல்லாம் இருந்துட்டு இருக்கும்போது, எங்கேயாவது வழியில் நடந்து போயிட்டுருக்கும்போது காசு விழுந்து கிடக்காதா, தங்கம் விழுந்து கிடக்காதா, கூரையை பிச்சுக்கிட்டு பணம் முழுவாதா அப்படின்னு எத்தனையோ பேர் ஏங்கினவங்க இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பாபா என்ன சொல்கிறாரு, சொர்க்கத்தில் இந்த மாதிரி தங்கம் கொட்டி கிடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மாயை பற்றிய கதை இங்கே காட்டப்பட்டிருக்கு. மாயைன்ற பூனையை பற்றிய கதை அதெல்லாம் வெறும் கட்டுக்கதைகளே. ஸோ பாபா நமக்கு கதை சொல்லலை, ஆனால் அந்த கதையின் சாரத்தை சொல்கிறார். ஆக்சுவலாக பைபிள் பழைய ஏற்பாடு பார்த்திங்கன்னா நிறைய கதைகள் இருக்கும். குரான் பார்த்திங்கன்னா அதோடைய சாரம் தான் இருக்கும், கதை இருக்காது. ஸோ அந்த மாதிரி பாபா நமக்கு சாரத்தை தான் சொல்கிறாரு, கதை சொல்கிறது கிடையாது. மனிதர்கள் அந்த மாயமச்சந்திரா கதையில் இப்படி காட்டுவாங்க. டிரான்ஸில் போய் டிரான்ஸில் தங்கத்தை பார்க்குறாங்க. அந்த தங்கத்தை ஃபுல்லாக நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மலையிலேருந்து கீழே பார்த்தா எதுவுமே இல்லை. அதான் மாயமச்சந்திர கதை. அந்த மாதிரி தான் உங்களுக்கும் நடக்குது இல்லையா? நமக்கு காட்சி கிடைக்குது. ஆனால் காட்சி கிடைக்கும்போது மேபி நமக்கு தோணலாம், ஏன்னா இப்போ ஒன்றுமே இல்லாதப்போ அதை பார்க்கும்போது இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு கூட தோணியிருக்கலாம். ஆனால்
கனவுலலாம் அந்த மாதிரியெல்லாம் சில நேரத்தில் நடக்குங்க பிரதர். ஒரு குழந்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா தூங்கிட்டு இருந்துருக்குறாங்க. தூங்கிட்டு இருக்கவும் அவங்களுக்கு அந்த அந்த கலர் ஸ்கெட்சு பென்சில் மேலாம் மோகம் இருக்கிறதுனால கனவுல வந்துருச்சு போல இருக்குது. அதை எடுங்க இதை எடுங்க இதை எடுங்கன்னு கனவுலே கத்துது அந்த குழந்தை. எழுப்பி விட்டு கேட்டால் அவங்க வந்து சொல்கிறாங்க, கலர் ஸ்கெட்ச் இங்கே இல்லையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க பாபா. ஸோ இது எல்லாமே திவ்ய திருஷ்டியின் மூலமாக நடக்குது. ஆனால் அதன் மூலமாக எதையும் நீங்கள் அடைய முடியாது, நிஜத்தில் அடைய முடியாது. காட்சி பார்க்குறதுலே திருப்தி அடையாதீங்கன்ற ஒரு அர்த்தத்தையும் பாபா சொல்கிறார். இல்லை நீங்கள் சொர்க்கத்தை பார்த்துட்டிங்கன்னா சொர்க்கத்தை அடைஞ்சிடுவீங்களா? ஸோ முயற்சி செய்யாமல் எதுவும் கிடைக்காது. கண்மூடித்தனமான பக்தியை வந்து நிறைய பேர் செய்கிறாங்க. ஆனால் பக்தி மாலை வேறு, ஞான மாலை வேறு. ருத்ர மாலை, விஷ்ணு மாலை, பிறகு பக்தி மாலை அப்படின்னு வரிசையாக வருது. இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ராஜ பதவிக்காக நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த ருத்ரமாலை அப்படிங்கிறது பரந்தாமத்தில் எல்லாரும் கடைசியில் போகிறோம் இல்லையா, அதுதான் ருத்ரமாலை. நம்ம பரந்தாமத்தில் பார்க்குற ஆத்மாக்கள் எல்லாம் சேர்த்து தான் ருத்ரமாலை. விஷ்ணு மாலைன்றது சொர்க்கத்துக்கு வரக்கூடிய ஆத்மாக்கள் மட்டும் விஷ்ணு மாலை. பிறகு துவாபரகத்துலேருந்து உருவாகிறது பக்த மாலை. ஸோ இப்போ உங்களுடைய புத்தி யோகம் நமக்கு இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்கிட்டையும் இணைஞ்சிருக்குது, நம்முடைய லட்சியமாகிய அந்த ராஜ்யத்திலையும் இணைஞ்சி இருக்குது. அதாவது அதே நினைவிலேயே இருக்கிறோம். அதுக்கு பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காலேஜில் படிக்கிறப்போ நம்மளுடைய புத்தி ஆசிரியருடைய தொடர்பில் உள்ளது. அந்த மாதிரி ஃபாரிஸ்டர் தான் படித்து மற்றவர்களை தனக்கு சமமாக உருவாக்குகிறார். ஆனால் பாபா தான் அப்படி ஆவதில்லை, அதாவது ராஜாவாக. இதுதான் இங்கு அதிசயமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்களுடைய ஆன்மீக படிப்பு. சூப்பர் இல்லை? வக்கீலுக்கு படிக்கிறாங்கன்னா வக்கீல் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அதாவது அவரும் ஆயிட்டார். ஆனால் இங்கே பாபா சொர்க்கத்தின் ராஜா ஆகாமலே உங்களை சொர்க்கத்துக்கு ராஜா ஆக்கிற ஞானத்தை சொல்லிக் கொடுக்குறார். இது எவ்வளோ பெரிய அற்புதம். பக்தியில் கூட பார்த்திங்கன்னா சிவன் அந்த சங்கருக்கு மட்டும்தான் கிரீடம் இருக்காது, மற்ற எல்லா இந்து தெய்வங்களுக்குமே கிரீடம் காட்டி இருப்பாங்க. உங்களுடைய புத்தியினுடைய தொடர்பு சிவபாபாவோட இருக்குது. அவர்தான் ஞானம் நிறைந்தவர், ஞானக்கடல் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாம் அறிந்தவர் என்று கூறுவதால் எல்லாருடைய மனதிலும் பிரவேசித்து அவர்களுடைய மனதில் என்னென்ன எண்ணங்கள் ஓடுகிறது என்பதை தெரிந்து கொள்கின்றார் அப்படிங்கிற மாதிரிலாம் அர்த்தம் கிடையாது. யார் மற்றவர் மனதில் உள்ளதை கூறக்கூடியவரோ அவர் எல்லாவற்றையும் கூறுவார். இதற்கு வந்து பார்த்தோன்னா பூதங்களின் கல்வி எனப்படுகிறது. இது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மைண்ட் ரீடிங்ன்ட்டு இருக்குது, மேஜிக் கூட பண்ணுவாங்க. அப்புறம் இந்த கண்ணை மூடிக்கிட்டு கூட ஆப்போசிட்டில் உள்ளதெல்லாம் படிப்பாங்க. அதெல்லாம் இப்போ கூட நிறைய நடக்குது. ஆனால் பாபா சொல்கிறாங்கன்னா அதுக்காக வரலை, உங்கள் மனசுக்குள்ளார என்ன ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கறதுக்காகலாம் நான் வரல, எங்கள் ஆன்மீக படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஆன்மீக படிப்பு? மனுஷனை தேவதையாக்கிற படிப்பு. குழந்தைங்கள், நீங்கள் இப்போது பிராமணர்களாகி உள்ளோம், பிறகு தேவதையாக ஆவோம் என்பதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆதி சனாதன தேவி தேவதைகள் தான் பாடப்படுகின்றனர். சாஸ்திரங்கள் எத்தனையோ கதைகள் எல்லாம் எழுதிட்டாங்க. இங்கு தந்தையை நேரடியாக வந்து கற்பிக்கின்றார். அதாவது ஆதி சனாதன தேவி தேவதைகளை தான் இன்னை வரைக்கும் நம்ம பாட்டு பாடிட்டு இருக்கிறோம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் சாஸ்திரங்களையும் எழுதிட்டாங்க, எத்தனையோ கதைகளையும் எழுதிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறார், அப்பா தந்தை நேரடியாக வந்து இதனுடைய மீனிங் என்ன, அர்த்தம் என்ன, எதனால் இந்த மாதிரி பாடியிருக்கிறாங்க அப்படிங்கிற முழு விவரம், அதாவது அந்த ஞானத்தை இப்போ தான் நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு. ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி. அதனால தான் மனிதனை தேவதையாக்குறதுக்கு கடவுளுக்கு அதிக நேரம் பிடிக்காதுன்னு பாடப்பட்டிருக்கு. ஸோ பாபா சொல்கிறாரு, கடவுள் மட்டும்தான் ஞானக்கடல், சுகக்கடல், அமைதி கடல். குழந்தைகளாகிய உங்களுக்கு அப்பா என்ன பண்ணுறாரு, ஆசை கொடுக்குறாங்க. இந்த படிப்பு உங்களுடைய 21 பிறவிகளுக்கானது. எனவே இந்த படிப்பை என்ன பண்ணணும், நல்ல முறையில் படிக்கணும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, நம்ம பெருசாக கவனிக்காத ஒரு வார்த்தை என்னென்னா,
பாபா உங்களுக்கு உங்கள் ஆஸ்தியை கொடுக்குறார். அது எப்போவுமே பாபா சேர்த்து சொல்லுவார், அதை நம்ம கவனிக்க மாட்டோம். எனக்கு சொர்க்கம் வேணா, டே அது உன்னோடதுடான்றார் பாபா. உன்னோடது இல்லையா? இப்போ உங்கள் சொத்து லௌகிக சொத்தை விட்டுருவீங்களா? அப்போ அந்த லௌகிக சொத்து கூட கோர்ட்டு கேஸு அதெல்லாம் போகும். இங்கே அதெல்லாம் கிடையாது. உன்னோட சொத்து, நீ அனுபவித்த சொத்து தான், உன்னுடைய குடும்பத்தை தான் நீ பார்க்க போகிற. இதை நம்ம இன்னொரு விதத்துலேயும் புரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னா, இந்த ஞானம் யாருக்குமே புரியாது. யார் பாபா குழந்தையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞானம் புரியும். அப்போ அந்த ஞானம் அவங்களுக்கு புரியுது அப்படின்னாலே அப்பாவோட ஆஸ்திக்கு தகுதியானவர் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ அது உன்னுடையது அப்படின்னு தான் இங்கே அர்த்தம். அதை நம்ம கொஞ்சம் சிந்தித்தோம் அப்படின்னா நல்லாவே புரியும். கரெக்டு. ஸோ முழு கல்பத்திலும் ஒரே முறை வந்து இந்த ஆன்மீக படிப்பை கொடுத்து பழைய உலகத்தை அப்படியே புது உலகமாக மாற்றி அதை நம்ம கையில் வேற கொடுத்துட்டு போகிறார். புதிய உலகத்தில் தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் நடந்துச்சு. பிரம்மா மூலமாக ஆதி சனாதன தேவதைகளுடைய ராஜ்யம் நடந்தது. பிரம்மா மூலமாக ஆதி சனாதன தேவி தேவதைகளின் தர்மத்தை நான் ஸ்தாபனை செய்கிறேன் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. இந்த தர்மம் இருந்தபோது வேறு எந்த தர்மமுமே இந்த பாரதத்தில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த தேவதை தர்மம் இல்லை, மற்ற எல்லா தர்மமும் இருக்குது. ஆகவே தான் பாபா சொல்கிறாங்க, பிரம்மா மூலம் ஒரே தர்மம் ஸ்தாபனை ஆகிறது என்றும் திருமூர்த்தி பற்றியும் புரிய வையுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ திருமூர்த்தி படம் எதுக்கு அப்படின்ட்டு நிறைய பேர், ஏன்னா அப்போல்லாம் வந்து சங்கர் பார்ட்டிங்க இப்பயும் நடக்கும்னு நினைக்கிறேன். சங்கர் பார்ட்டிங்காரங்க வந்து அந்த சங்கரையை பற்றியே கேட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். ஸோ அதனால் சில இடங்களில் வந்து அந்த திருமூர்த்தி படத்தை வைக்க மாட்டாங்க. ஆனால் திருமூர்த்தி படம் எதுக்கு அப்படின்னா, ஃபுல் ஞானம் வந்தது, பிரம்மா மூலமாக சொர்க்கம் ஸ்தாபனைப்படுது, சொர்க்கத்தின் தலைவன் இந்த விஷ்ணு அப்படிங்கிறத நீங்கள் புரிய வைக்கணும். அப்படி என்ன பிரம்மா மூலமாக சொல்லி கொடுக்கப்படுதுன்னா, இந்த சங்கர் பார்த்திங்களா உட்காந்துட்டு இருக்கிறாரு, இந்த மாதிரி யோகத்தில் இருப்பதற்கு சங்கருக்கு வாயை திறக்கிற வேலையே கிடையாது. அப்புறம் என்ன சங்கர் பார்ட்டி அப்படின்னு சொல்லணும். இல்லை, சங்கருக்கு வாய் திறக்கிற வேலை கிடையாது. அதனால தான் பாபா சொன்னார், பூமியில் சங்கருக்கு வேலை கிடையாது. பூமி மட்டும்தானே டாக்கி வேர்ல்டு, சூக்ஷ்மலோகம் மூவி வேர்ல்டு தானே. அப்போ எப்படி இங்கே வந்து ஞானத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஏன் சங்கர் பார்ட்டிக்கு பயப்படணும்? ஏன்னா அது ரொம்ப முக்கியமான படம், வசீகரமான படமும் கூட அது. இப்போது அப்படிப்பட்ட அந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இப்போதைக்கு இல்லை. தேவதைகள் முன்பாக சென்று வழிபடும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடவுளே, எனக்கு வந்து எந்த நற்குணமுமே நம்ம இல்லாமல் இருக்கிறோம், நீங்கள் தான் எங்கள் மேலே கொஞ்சம் கருணை காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஸோ எந்த தெய்வத்து முன்னாடி உட்காந்துட்டு இதை சொன்னால் கூட அவங்களுடைய புத்தி வந்து கடவுள்கிட்ட தான் இருக்கும். ஏன்னா அவரைத்தான் கருணை நிரம்பியவர்னு சொல்ல முடியும். இதில் வந்து நேற்று நம்ம முரளியில் பார்த்துருந்தோம், நீங்கள் பக்தி செஞ்சு 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 கீழே இறங்கிட்டீங்க, உங்களோட காசெல்லாம் வீணாக போயிடுச்சு, காசெல்லாம் நிறைய செலவழிச்சிட்டிங்க அப்படின்ட்டு பாபா நேற்று முரளியில் சொல்லியிருப்பார். அது சொல்லி முடிச்சுட்டு பாபா அடுத்த லைனே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இது இப்படி தான் நடக்கும், இது இப்படி தான் பதிவாயிருக்குது நாடகத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஒன் சைடு நம்ம வந்து பக்தி பண்ணி காசெல்லாம் இழந்துருக்குறோம். ஆனால் அதே டைமில் பக்தி எதுக்காக பண்ணோம்? கடவுள்கிட்ட பண்ணியிருக்கிறோம் நம்ம. ஸோ அதனுடைய பிரதிபலனாக தான் இப்போ கடைசி நேரத்தில் சங்கமயுகத்தில் வந்து இந்த ஞானம் கொடுக்கறது. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, இதில் எதுவுமே தப்பு அப்படின்னு சொல்லவே முடியாது. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, நாடகம் வந்து கல்யாணக்காரி. பார்க்குறதுக்கு தப்பாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட அது கடைசியில் எல்லாற்றுக்கும் நன்மை செய்யக்கூடியதாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ கருணை நிரம்பியவரேன்னு கூப்பிட்டா வராமல் விட்டுருவாரா? வந்து அவருடைய கருணை காட்டுறார். என்ன அந்த கருணை? குழந்தைங்களுடைய முழு துக்கத்தையும் முடித்து 100% சுகத்தை காட்டுறார், கொடுக்குறார். அதுதான் அவர் நம்ம மேலே வச்சுருக்கிற கருணை இல்லையா? துக்கம்னா என்னன்னே தெரியாத மாதிரி. இங்கே கருணைன்னு என்ன பண்ணுவாங்க? பிச்சைக்காரனை இட்டுட்டு போய் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் வாங்கி கொடுப்பாங்க. அப்போ அவன் பணக்காரன் ஆகிடுவானா என்ன? ஆனால் 100% செல்வம், சுகம், சாந்தி அனைத்தும் நிரம்பிய உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறார் பாருங்கள். எவ்வளோ கருணை!
அதுக்கு தான் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறார். அதை தான் மோசஸ் மூலமாக கடவுள் எல்லோரையும் அழைச்சிட்டு போனார்னு காட்டுவாங்க. ஆனால் நான் வரமாட்டேன்னு அவ்வளோ பிரச்சனை பண்ணுவாங்க. அதை நம்ம பாபா குழந்தைங்க பண்ணுற வேலையை தான் அங்கே பாபா காட்டுறார். நான் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன், நீ என்னென்னா கலியுகத்து விஷயத்தை பிடிச்சிட்டு வரமாட்டேன்னு அழுதுட்டு இருக்கிறேன்றார். பாபா பாருங்க எவ்வளவு இரக்கம் காட்டுகிறார். பாபாவிடம் நம்மெல்லாம் வந்துட்டோம், அவரிடமிருந்து முழு சுகத்தையும் அடைந்து விட வேண்டும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அந்த சுகம் நிறைந்த உலகம்தான் சொர்க்கம். இது கலியுகம், துக்கம் நிறைந்த உலகம். இந்த சக்கரத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த சக்கரத்தை பற்றின டவுட்டு நிறைய பேர்த்துக்கு வருது. நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு சொர்க்கம் வேணான்னு சொல்கிறது, எனக்கு முக்தி தாமம் வேணும்னு சொல்கிறது. அப்புறமேல பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நம்ம போன முரளியில் கூட ஒரு பிரதர் ஒருத்தவங்க அழகாக கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, 84 இந்த பாபா அடிக்கடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆத்மாவை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கிறாரு, இந்த உடலே வேணான்னு சொல்கிறாரு. அப்புறம் எதுக்கு இந்த உலகத்தில் நம்ம பிறவி எடுக்கணும்? 84 பிறவி தேவையே இல்லையே. சரி, ஓகே, பாபா தான் வர்றாரு அப்படின்னாலும் கூட அந்த கடைசி யுகம் சங்கம யுகமாக இருக்கட்டுமே. அது கூட அவர் எதுக்காக கேட்டிருக்காருன்னா, நான் நீண்ட நாள் வாழ்கிறதுக்காக இல்லை, பாபா கூட வாழ்கிறதுக்காக அப்படின்ட்டு அவர் கேட்டிருந்தாங்க. அது நல்ல கேள்வி தான். இருந்தாலும் கூட இந்த சக்கரமே பார்த்திங்கன்னா பாபா அடிக்கடி சொல்கிற வார்த்தை, மம்மாவுமே அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்னன்னா, சுக துக்கங்களின் விளையாட்டு அப்படின்ட்டு பாபாவும் சொல்லுவாங்க, மம்மாவும் அடிக்கடி இதை ரிப்பீட்டடாக சொல்லுவாங்க. இந்த நாடகத்திலிருந்து நம்ம யாராலுமே விடுபட முடியாது. அப்போது விடுபட முடியாது அப்படின்னா புத்திசாலி குழந்தைங்க என்ன பண்ணணும், எது நன்மை அதிகமாக இருக்குதோ அதை நோக்கி தான் நம்ம ஓடணும். நம்ம அதை தான் பாபாவும் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. சாந்தி தாமத்தையும் அந்த சுகதாமத்தையும் மட்டுமே நீங்கள் நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவே கடைசி எண்ணமாகவும் இருக்கும். அப்போ அந்த கடைசி எண்ணத்திற்கு ஏற்பத்தான் நீங்கள் போகிற இடமும் அமையும். இல்லை கலியுகத்தின் உறவுகளையோ விஷயத்தையோ நினச்சிங்கன்னா மீண்டும் கலியுகத்திலே பிறந்துடுவீங்க. இப்போ சுகதாமமும் இருக்கட்டும், சாந்தி தாமமும் இருக்கட்டும், கலியுகத்தில் விலகி வேறு இடம் அது. அப்போ கலியுகத்தின் எந்த சிந்தனையும் இல்லும்போது டக்குன்னு நீங்கள் மேலே போயிடுவீங்க. சாந்தி தாமத்தை நம்ம நினைவு செஞ்சோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சரீரத்திலிருந்து விடுபடும் போது ஆத்மாக்கள் சாந்தி தாமத்துக்கு போகும். ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவு இங்கே இருக்கக்கூடாது. ஒரேடியாக பாதை தெளிவாக இருக்கணும் அப்படின்ட்டு பாபா சொல்கிறாங்க. இது ஒரு வாரமாகவே இது பாபா அடிக்கடி சொல்கிற வார்த்தை, நம்ம வீட்டுக்கு போகணும், தேகம் மற்றும் தேக சமத்திலிருந்து விடுபடுங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு அப்பாவை மட்டும் நினைவு செய்வதனால் உள்ளூர எல்லை கடந்த குஷி நமக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது, பாபாவை நினைக்க வேண்டியது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு மற்றவர்களை நினைக்கக்கூடாதுன்றதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் புத்தி கிளியராக பாபாவோட இணைஞ்சு இருக்கும். அப்போ பாபாவோட இணைஞ்சாலே சந்தோஷம் அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். ஆனால் மாயா விடுமா, பாபா நேற்று சொன்னார் இல்லையா, பாபா நினைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் எதிர மாயா நின்றுட்டு இருக்குது, விடாது. இதை நினை, அதை நினை, இதை பாரு, அதை பாரு, இப்படி மாற்றிக்கிட்டு உங்கள் புத்தி அலக்கழிச்சிட்டே இருக்கும். ஆனால் பாபா சொல்கிறார், அந்த மாயை கொடுக்குற சந்தோஷம் எல்லாமே சனப்பொழுது சந்தோஷம், ஒரு செகண்டு தான். அதுக்காக 2500 வருடம் சுகத்தை எந்த பைத்தியக்காரனாவது இழப்பான்னா அந்த சனப்பொழுது சந்தோஷமாக அவன் கூட வரப்போகுது. இப்போவே அது நிரந்தரமாக இருக்காது, டக்குன்னு போயிடும். இல்லை எல்லாமே நீங்கள் ஒரு உணவே சாப்பிட்றீங்கன்னா அது எவ்வளோ சுவையாக இருந்தாலும் அது சாப்பிட்டு முடித்தோடனே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா இந்திரிய சுகங்களும். அதனால் நான் சொர்க்கத்தை, சுகம் நிரம்பிய உலகத்தையே ஆஸ்தியாக அடையிற அந்த போதை இருக்கணும். பாருங்கள், இங்கே வெயில் காலமாக ஊட்டிக்கு போகிறது, இங்கே போகிறது, அங்கே போகிறது, தேடி ஓட வேண்டியதாக இருக்குது. அப்படியே போனாலும் அங்கேயே வந்துட முடியும், சும்மா ஒரு நாள் போயிட்டு வருவாங்க. ஆனால் அங்கே சதா காலமும் ஊட்டி அளவுக்கு பயங்கர குளிரும் இருக்காது, மற்ற இடம் மாதிரி பயங்கர வெயிலும் இருக்காது, சதா வசந்த காலம். அப்போ அது இல்லை நிரந்தர சுகம். அதற்காகத்தான் இங்கே இருக்கிறதுல புத்தியை மூழ்கடிக்காதீங்கன்னு பாபா சொல்கிறார். ஸோ அந்த சுகத்தை கொடுக்க போகிறது பாபா கொடுக்குற இந்த அழிவற்ற ஞான ரத்தினங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கு அழிவற்ற வருமானம்.
அதைத்தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. இந்த ஞானத்தை தான் குணமாக எடுத்துகிட்டு போவீங்க. அங்கே ஞானம் ஞாபகம் இருக்காது. இந்த ஞானம் உங்களுடைய குணமாக மாறும். இல்லை, கலியுகத்தின் எந்த விஷயத்தையும் பார்க்காம, குறிப்பாக உடலை பார்க்காமல் ஆத்மாவை பார்க்கறது. ஏன்னா அங்கே அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அங்கேயும் நீங்கள் உடலை பார்த்து மயங்கினீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு தான் இங்கே ஆழமாக பதிய வைக்கிற. உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் முன்னாடியே வருவீங்க. அதாவது உடலை பார்க்காமல் இருக்கிற சக்தி. இங்கே சக்தியே அதுதான். ஆத்மாவிலே கவனம் வைக்கிறோம். அப்போ அந்த உடலின் போதையில் மயங்கிறதுலேருந்து புத்தியை விளக்குனா தான் நீங்கள் அங்கே போக முடியும். ஸோ 21 ஜென்மத்திற்கான பலனை நீங்கள் இப்போ அனுபவிக்கிறீங்க. 21 ஜென்மத்திற்கான பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. இப்போ பண்ணுற முயற்சியோடைய இந்த ஞானத்துடைய பலன் 21 ஜென்மத்துக்கு நீங்கள் அனுபவிப்பீங்க. அதுதான் அந்த ஞானத்தை எடுத்துகிட்டு போகிறதுன்றது. ஞானம் எடுத்துகிட்டு போகல, ஞானத்துடைய பலனை எடுத்துகிட்டு போகிறோம். அதை தான் ஞான பழம்னு அங்கே காட்டுறாங்க. பழம்ன்றது பலனை கொடுக்குது. ஒரு செடியோடைய பலன் வந்து பழம் தான். அந்த மாதிரி இந்த ஞானம்ன்ற செடியோடைய பலனை பழம்ன்றாங்க. அது 21 பிறவிக்கு வருது. ஸோ இந்த அப்புறம் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அழியக்கூடிய செல்வத்தை வச்சுட்டு, அதாவது நிறைய பேர்த்துக்கிட்ட பணம், செல்வம், இல்லைன்னா சில பேர் வந்து வீடெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, கீதா பாடசாலை இது பண்ணுறதுக்காக. அப்படி இல்லைன்னா சில பேர் லேண்டே கூட கொடுப்பாங்க, சில பேர் ஜுவல்ஸ் கொடுப்பாங்க, இல்லை வந்து உணவுப் பொருள், அந்த மாதிரி அதுக்கு தேவையான அமௌண்ட் அந்த மாதிரிலாம் பாபாவுக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னா அது அவங்களுக்கு பாபா என்ன கைமாறு செய்வார் அப்படின்னா, அதாவது வேறு வழிமுறைகளில் யார் உதவி புரிந்தாலும் அவர்களின் கூடவே வரும். அதாவது அந்த புண்ணிய கணக்கு வந்து அவங்களுக்கு வந்து வரும் அப்படின்ட்டு பாபா சொல்கிறாங்க. ஸோ அழியக்கூடிய செல்வத்தை கூட அழிவற்ற செல்வமாக மாற்றுற வழி என்ன? பாபா சேவையில் பயன்படுத்துறது. பாபா இந்த சோழியை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எடுத்துக்கோங்க பாபா, அதுக்கு பதிலாக எங்களுக்கு அங்கே மாளிகை கொடுங்க பாபா அப்படின்னு சொல்லுவாங்க புத்திசாலி குழந்தைங்க. பாபா பாருங்க, சோழிக்கு பதிலாக எவ்வளவு ரத்தனங்களை வந்து நமக்கு தர்றாரு. அமெரிக்க மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய செலவு செய்து மிக பழமையான பொருட்களை எல்லாம் வாங்குறாங்களாம். அப்படி மனிதர்கள் பழைய பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்குகிறார்கள். அமெரிக்க மக்கள் பைசா பெறாத பொருளுக்கு கூட என்ன பண்ணுறாங்களாம், 1000 ரூபாய் அளவிற்கு கூட கொடுக்கின்றனர். பாபா எவ்வளவு நல்ல வாடிக்கையாளர், அதனால் அவரை கள்ளங்கபடமற்றவர் என புகழ் பாடுகின்றனர். இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, பாபா அமெரிக்க மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நிறைய ஏலம் விடுறது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. இதை நம்ம நிறைய விஷயம் ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்குங்க பிரதர், இப்படி கிறுக்குவாங்க, ஒன்றுமே இருக்காது. அதை போய் நிறைய காசு கொடுத்து வாங்குவாங்க இல்லையா. அந்த மாதிரி பாபா சொல்கிறாரு, உங்கள்கிட்டேருந்து நான் எதுவுமே வாங்கலை, ஆனால் நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறேன் பாருங்கள், எவ்வளோ ஒரு போலோநாத்தாக இருக்கிறேன் பாருங்கள் அப்படின்ட்டு பாபா சொல்கிறாங்க நம்மக்கிட்ட. அமெரிக்கர்கள் மாதிரி பாபாவும் கள்ளங்காப்பிடமற்ற கஸ்டமர், ஒன்றுத்துக்கும் உதவாத விகாரத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்றாரு. அதே மாதிரி அழியக்கூடிய செல்வத்தை வச்சு கூட நான் என்ன பண்ண போகிறேன். ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ மாளிகை, ராஜ பதவி, ஏன் சொர்க்கத்தை மொத்தமாகவே கொடுக்குறாரு நமக்கு. ஸோ அதனால தான் அவரை கள்ளங்கபடமற்ற போலநாத்னு சொல்கிறாங்க. மனிதர்களுக்கு இதனால தான் சொல்கிறோன்னு தெரியாது. ஏன்னா சிவனும் சங்கரரும் ஒன்றுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது கூட பரவாயில்ல, சிவனும் விஷ்ணுவும் ஒன்றுன்னு வேறு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு விதத்தில் ரெண்டும் ஒன்று தான் இல்லையா. சங்கர்னாலும் விஷ்ணுனாலும் ஒரு விதத்தில் ஒன்று தான். ஏன்னா அதே ஆத்மா சங்கர் ஆகுது, அடுத்தது விஷ்ணு ஆகுது. ஆனால் சிவன் கிடையாது. அதுதான் முக்கியமான விஷயம். சிவனும் விஷ்ணுவும் ஒன்று கிடையாது. சங்கரும் விஷ்ணு வேணால் ஒன்றுன்னு சொல்லலாம், பிரம்மா விஷ்ணுவும் ஒன்றுன்னு சொல்லலாம், ஏன்னா ஒரே ஆத்மா. பிறகு சங்கரரை பார்த்து என்னுடைய பையன் நிரப்புங்க, எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்டுட்ருக்குறாங்க. அங்கே சங்கரரே பார்த்தீங்கன்னா தவம் கடந்துக்கிட்டு இருப்பார். சங்கர் ஃபோட்டோ ஃபுல்லாக பாருங்கள், அரை கண்கள் மூடிய நிலையில் அப்படியே யோகத்திலே தான் உட்காந்துக்கிட்டு இருப்பார் அவர். ஸோ இந்த
ஞான ரத்தினங்களை நாம் இப்போ பாபா கிட்ட அடைஞ்சிட்டு இருக்கிறோம். இதன் மூலமாக தான் நம்ம புத்தி பை நிரம்புது அல்லது ஆத்மா நிரம்புது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால தான் அவரை எல்லையற்ற தந்தைன்றார். ஏன்னா அவர் கொடுக்குற ஆஸ்தி பிறவி பிறவியாக தொடருது, எல்லையே கிடையாது. இந்த பிறவியோட முடியும் அப்படிலாம் கிடையாது. மற்றபடி எல்லைக்குட்பட்ட தந்தை கொடுக்குற ஆஸ்தி எல்லைக்குட்பட்டது, அந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் அதை அனுபவிக்க முடியும். அது மட்டும் அவங்க சொல்லலை, சங்கர்னு மட்டும் சொல்கிறது இல்லாமல் ஊமத்தை விதைகளை சாப்பிட்றதாகவும் போதை தரும் லாகிரி வஸ்துவின் புகைப்பிடிப்பதாகவும் கூறுகின்றனர். அதனால தான் அவர் அரை கண்மூட நிலையிலேயே அப்படியே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால அதை ஃபாலோ பண்ணுறவங்களும் அதே மாதிரியே உடம்பெல்லாம் சாம்பலை பூசிக்கிட்டு ஊத்தராட்சி கொட்டையை போட்டுக்கிட்டு அந்த மாதிரி புகைப்பிடிக்கிறது அந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆக்சுவலி அது பிரம்மா பாபாவோடைய புருஷார்த்தத்தினுடைய கடைசி நிலை. பாருங்கள், எல்லாவற்றையும் துறந்து சாம்பலை பூசிக்கிட்டு இந்த தேகமே நான் இல்லை அப்படிங்கிறதோட நினைவார்த்தமாக அங்கே இருக்குது. அங்கே ஆக்சுவலாக பாபாவே சொல்கிறார், தண்ணி அடித்த மாதிரி போதை இருக்கணும்னு. அவங்க என்ன நினச்சாங்க, தண்ணி அடிக்கிறாங்கன்னு காட்டிட்டாங்க கடைசியில். ஆமாங்க பிரதர். ஸோ இந்த மாதிரி நிறைய கதைகளை உருவாக்கிட்டாங்க. இப்போ நாம் சத்கதிக்காக இதை படிக்கிறோம். இந்த படிப்பே முற்றிலும் அமைதி, எது நடந்தாலும் அமைதி. காட்டுக்கு போய் இல்லை, அமைதி இழக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துக்கிட்டே அமைதியாக இருக்குது. அங்கே அமைதி ஆக தான் நீங்கள் பக்காவாக ஆகுறீங்கன்னு அர்த்தம். காமத்தினால சலனப்படக்கூடாது, கோபத்தினால சலனப்படக்கூடாது, பற்றுனால சலனப்படக்கூடாது, பேராசை எது வரட்டும் போகட்டும், எதை பற்றியும் கவலை இல்லை. அழிவற்ற ஒருத்தர் என் கூடவே இருக்கிறார். இந்த ஞானம் கையில் பிடிச்சிட்டு இருக்கிறது தான் வேலை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க எல்லா தேவிகளும். ஸோ அமைதி இதுதான் முக்கியமே. ஊதுபத்தி கொளுத்துகின்றனர், பெரிய பகட்டு காட்டுகின்றனர். ஆகவேதான் இவர்கள் நம்மிடம் இந்த அளவு சிவ ஜெயந்தியை ஏன் கொண்டாடுகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்களாம். ஸோ அப்படி நம்மளை பயங்கரமாக பகட்டாக கொண்டாட சொன்னார் இல்லையா சிவராத்திரி. ஸோ அப்போ அவங்க கேட்பாங்க, என்ன இப்படி கொண்டாடுறீங்கன்ட்டு. ஆனால் இன்றைக்கி சிவராத்திரி எங்கே போகிறாங்கல்லாம் ஈஷாவுக்கு தான் போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம விளம்பரம் பண்ணணும், அது ரொம்ப முக்கியமானது இல்லை. விளம்பரம் பண்ணி அந்த பக்கம் கூட்டமெல்லாம் இங்கே வர வைக்கணும். அவங்க பண்ணுறாங்களே யூடியூப்பில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி, சிவராத்திரிக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே விளம்பரம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதை பார்த்து மற்றவர்களும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பிரம்மகுமாரிகள் எப்போ கொடுப்பாங்க? நாம் எல்லாம் கொடுக்கணும், நாம் எல்லாம் சிவராத்திரி கொண்டாடணும். அதை பண்ண மாட்டுறாங்க. ஒரு கொண்டாட்டம் இங்கே நடக்குது அப்படின்னு தெரியும் போது தான் அங்கே பார்ப்பாங்க, சரிங்க என்ன தான் இங்கே நடக்குது அப்படின்னு. அதன் மூலமாக ஞானத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, சிவபாபா தான் பாரதத்தை செல்வம் மிகுந்த நாடாக மாற்றுகிறார். லக்ஷ்மி நாராயணரை சொர்க்கத்தின் எஜமானராக யார் உருவாக்கியது? இது உங்களுக்கு தெரியும். இவர்கள் முற்பிறவியில் என்னவாக இருந்தனர்? அதாவது இந்த லக்ஷ்மி நாராயணனே முன்னாடி என்னவாக இருந்தனர்? குறிப்பாக லக்ஷ்மி ஜெகதம்பாவாக இருந்தாங்க இல்லையா. ஸோ அங்கே இதில் பார்த்தீங்கன்னா பார்வதி முப்பெருந்தேவியர்ன்ட்டு பார்வதி இதெல்லாம் காட்டுவாங்க அம்மன் எல்லாம். ஆனால் அம்மன் சரஸ்வதி, ஆனால் சரஸ்வதி தான் பின்னாடி லக்ஷ்மி ஆகுறாங்க. அதாவது அம்மன் தான் லக்ஷ்மி ஆகுறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ செல்வத்தை அள்ளி கொடுக்கும் லக்ஷ்மி. ஆனால் அதுக்கு முந்தைய ஜென்மத்தில் பிச்சைக்காரியாக இருந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா. இங்கே பிச்சைக்காரியாக இருக்கிறவங்க தான் இளவரசி ஆகுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த செல்வம் இல்லையே தவிர ஞான செல்வத்தின் சொரூபமாக இருந்தாங்க அவங்க ஜெகதம்பா. இந்த ஞான செல்வம் தான் அடுத்த ஜென்மத்தில் மகாலட்சுமியாகி ஸ்தூல செல்வமாக மாறுது. பிறகு அவங்க இளவரசியாக, அதாவது ராதையாக பிறக்கிறாங்க. இப்போ கேட்குறாரு பாபா, யாருடைய பதவி உயர்ந்தது? லக்ஷ்மியுடைய பதவியா அல்லது மம்மா அதாவது ஜெகதம்பாவுடைய பதவியா? அது வெளியில் பார்க்குறதுக்கு சொர்க்கத்துக்கு எஜமானராக அவங்க தெரியுறாங்க லக்ஷ்மி. ஆனால் ஜெகதம்பா எதன் எஜமானராக இருக்கிறாங்க? எந்த இடத்தின் எஜமானர்? ஏன் மனிதர்கள் எல்லாம் எதாக இருந்தாலும் ஜெகதம்பா கிட்ட போகிறாங்க இல்லையா? மெயினாக சொர்க்கத்தில் யாரும் லக்ஷ்மி கிட்ட போய் எதுவும் கேட்கலாம் மாட்டாங்க. அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க. இங்கே தான் தெருக்கு தெரு அம்மன் கோயில். ஸோ இப்போ தான் லக்ஷ்மி கொடுக்குறாங்க, ஜெகதம்பா கொடுக்குறாங்க எல்லாத்தையும். ஸோ அப்போ உயர்ந்தவர் யார்?
ஜெகதம்பா தான். பிரம்மா வந்து 100 கைகள் 200 கைகள் 1000 கைகள் கொண்டவராலும் காட்டுறாங்க. ஸோ அது எதை பொறுத்து குழந்தைங்க இங்கே அதிகரிக்க அங்கே கைகளும் பிரம்ம பாபாவுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படியே பிரம்மா பாபாவையே கூட பிரம்மா பாபா தான் ஆக்சுவலாக ஜெகதம்பாவே, மம்மாவையும் சொல்லலாம் பிரம்மா பாபாவையும் சொல்லலாம். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, ஜெகதம்பாவுக்கு லக்ஷ்மியை விட அதிக கரங்கள் கொடுத்தாங்க. லக்ஷ்மிக்கு 4 கை தான் இல்லையா, ஆனால் துர்கைக்கு பார்த்திங்கன்னா நிறைய கை காட்டுவாங்க. லக்ஷ்மிக்கு 4 கை, அது பாபா சொல்லிட்டாரு நாராயணன் கை 2 லக்ஷ்மி கை 2ன்ட்டு. அப்போ ஜெகதம்பா கிட்ட தான் எதாக இருந்தாலும் போய் கேட்டுட்ருக்குறாங்க. வீடு கட்டணுமா ஜெகதம்பா தான், குழந்தை பிறக்கணுமா ஜெகதம்பா தான், காசு வரணுமா ஜெகதம்பா தான், போய் ஏதாவது புலம்பணுமா அங்கேயும் ஜெகதம்பா தான். ஸோ எல்லாத்தையுமே வந்து ஜெகதம்பாட்ட தான் கேட்டுட்ருக்குறாங்க. பல ஆசைகளோடு போகிறாங்க, எனக்கு குழந்தை வேணும், இது வேணும், அது வேணும்ன்ட்டு. ஆனால் லக்ஷ்மி முன்னாடி போகும்போது இந்த மாதிரி ஆசையெல்லாம் கிடையாது, பணம் மட்டும்தான் வேணும் இல்லையா. ஏன்னா அவங்கக்கிட்ட அதுதான் இருக்குது, அளவற்ற செல்வம் இருக்குது. ஆனால் ஜெகதம்பா கிட்ட அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஞானம் இருக்குது. அப்போ அந்த ஜெகதம்பா மூலமாக சொர்க்க ராஜ்யமே கிடச்சிது, சொர்க்க ராஜ்யத்தில் எல்லாமே வந்துடுது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி கிட்ட பணம் இருக்குது. ஓகே, லக்ஷ்மி கிட்ட பணம் கேட்குறோம். அதாவது ஜெகதம்பா கிட்ட வந்து ஏன் நம்ம இதெல்லாம் கேட்குறோம் அப்படின்னா, இந்த டைமில் தான் அவங்க தானம் பண்ணுறாங்க, சொர்க்கத்தில் கிடையாது. இப்போ இருக்கிற மம்மா பிரம்மாவோ தான் சொர்க்கத்தில் லக்ஷ்மி நாராயணனார் ஆக போகிறாங்க. பாபா சொல்கிறாங்க, பார்க்குறப்ப வந்து அவங்க தான் ரொம்ப எஜமானர், சொர்க்கத்திலேயே ஆட்சி பண்ணுறவங்க, உலகத்தினுடைய எஜமானர் அப்படின்னு பார்க்குறதுக்கு அப்படி இருந்தாலும் தவிர, தானம் பண்ணுறது என்னமோ இந்த பிறவியில் தான். அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதனுடைய நினைவாகத்தான் எல்லாருமே ஜெகதாம்பாகிட்ட போய் கேட்குறாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு. தானம் என்பது இந்த சங்கம யுகத்தில் தான் நடக்குது, மற்றபடி சொர்க்கத்தில் கிடையாது. பாபா சொல்லியிருக்காங்க, சொர்க்கத்தில் அவங்கவுங்களோட குழந்தைங்கள தான் பராமரிப்பாங்களே தவிர எல்லாத்தையெல்லாம் பராமரிச்சிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லியிருக்கார். அப்போ உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் எனக்கு தாய் தந்தையாக யார் இருக்கிறாங்கன்னா பிரம்மாவா இல்லை மம்மாவா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட தானே நம்ம போய் கேட்போம். நம்ம அதை தான் இங்கே பாபாவும் சொல்கிறாங்க. பிரதர், நம்மளும் பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்றோம், ஜெகதம்பாவையும் ஃபாலோ பண்றோம், மம்மாவையும் ஃபாலோ பண்றோம். அப்ப அவங்களுக்கு நம்ம ஒரு வலதுகரமா தானே இருக்கிறோம், அதனாலயே நிறைய கை காமிச்சிக்கலாம்ல. அதான் நம்ம தான் அவங்களுடைய குழந்தைங்க, அதுதான் கைக்கு காரணம். நம்ம எல்லாம் சேர்ந்து தான். ஜெகதம்பான்றது ஒருத்தர் மட்டும் கிடையாது, பேருக்கு சும்மா சரஸ்வதினு ஒருத்தர் சொன்னாலும் நம்ம எல்லாரும் சரஸ்வதி தான், நம்ம எல்லாருமே மாஸ்டர் பிரம்மா தான். ஸோ பிரம்மாவுடைய கைகள் நாம, தனியாக எதுவும் நடக்கிறது கிடையாது. கரெக்டான பாயிண்ட் சொன்னீங்க சிஸ்டர். ஸோ யாருக்குமே வந்து ஜெகதம்பா கிட்ட என்ன கேட்கணுன்னு கூட தெரியாது. இது படிப்பு. என்ன ஜெகதம்பா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க? ராஜயோகத்தை. இது புத்தி யோகம்னு சொல்லப்படுது இல்லை, இது கையை காலம் மடக்கிற யோகம் இல்லை, புத்தியை மடக்கிற யோகம். பரந்தாமத்துக்கு போனால் போயிடணும், சூக்ஷ்ம உலகத்துக்கு போனால் போயிடணும், சொர்க்கத்துக்கு போனால் போயிடணும், அங்கேயே இருக்கணும். அதான் இது புத்தி யோகம். உங்களுடைய புத்தி 4 திசைகள்லேருந்தும் இப்போ நீக்கப்பட்டுடுச்சு, ஒரு தந்தையோட மட்டும் இணைஞ்சு இருக்குது. ஆனால் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா புத்தி எங்கே இருக்கும்? 4 பக்கமும் சுற்றி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். மனம் ஒரு குரங்குன்னுவாங்க இல்லையா. பாபா சொல்கிறாரு, உங்களுடைய புத்தியை என்னோட மட்டும் இணைங்க, வேறு எங்கேயும் போகக்கூடாது. இதில் தான் டேலண்ட். ஆக்சுவலாக பாபா ஃபுல்லாக இதைத்தான் பண்ணுறாரு. நம்ம புத்தி அலையிறதை நிறுத்துறாரு. நீ அலையிறதை நிறுத்தினா உன்னை தேடி எல்லாம் வரும். நீ அலைஞ்சனா போய்கிட்டே இருக்க வேண்டியதான், அதுவும் உன்னை விட்டு போய்கிட்டே இருக்கும். நாய் வாழை துரத்துற கதை தான். ஸோ அதனால் புத்தி யோகத்தை என்னோடு இணையுங்கள், இல்லாட்டினா பாவம் அழியாது. அதனால தான் பாபா வந்து ஃபோட்டோ எடுக்கிறத கூட தடை பண்ணுறார். இதோடைய நினைவு தான் முஸ்லீம் மதத்தில் வந்து விக்கிரகம் வைக்கக்கூடாது, கடவுளுக்கு உருவம் கிடையாதுன்றாங்க. கண்ணுக்கு தெரிகிற உருவம் அவர் கிடையாது. கண்ணுக்கு தெரிகிற அந்த உடலின் மீது உங்கள் கவனம் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் பிரம்ம பாபாவை ஃபோட்டோ எடுக்கிறது கூட அனுமதிக்கிறது கிடையாது. ஏன்னா என் மேலே உங்கள் கவனம் வரக்கூடாது, சிவபாபா மேலே தான் வரணும் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த உடம்புக்கு சொந்தக்காரர் பிரம்மா, சிவபாபா கிடையாது.
பாபாவும் சொல்கிறாங்க, பாபா தரகராகி கூறுகிறார், இப்போது உங்களுடைய நிச்சயதார்த்தம் திருமண பந்தம் ரத்தாகிறது. இது என்ன அர்த்தத்தில்ங்க பிரதர் சொல்கிறாங்க? அதாவது காமத்துக்காக செய்யப்பட்ட அந்த திருமணம் டைவர்ஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ பாபாவோட திருமணம் நிச்சயமாகுது இல்லை? டைவர்ஸ் பண்ணிட்டு தானே இன்னொரு கல்யாணம் பண்ணுவாங்க. இது கூட பாருங்கள் இங்கேருந்து தான் வந்துருக்குது இல்லையா? டைவர்ஸ் பண்ணிவிட்டு வாங்கன்றாரு பாபா. டைவர்ஸ் பண்ணிட்டு வாங்கன்னா என்ன அர்த்தம்னா புத்தியினால், உண்மையிலே டைவர்ஸ் பண்ணிட்டு வர்றதுன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அதனால் காமச்சிதையிலேருந்து வெளில வந்துடுங்க. ஏன்னா அவர் இப்போ கணவன் கிடையாது, ஞானச்சிதையில் உட்காருங்க. நம்ம கணவன் ஞானவான். ஸோ காமச்சிதையிலிருந்து வெளியேறுங்கள். தங்களை ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள், அப்போது விகர்மங்கள் எல்லாம் விநாசமாகிடும். எந்த மனிதனும் இந்த மாதிரி சொல்ல முடியாது, என்னை நினச்சிங்கன்னா உங்களுடைய பாவமெல்லாம் போகும் அப்படின்னு. மனிதர்களை பகவான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ அப்பா பதித்த பாவனர், தூய்மையாக்குறார். எப்படி? காமச்சிதையிலிருந்து வெளியேற்றுவதன் மூலமாக. காமச்சிதையிலேருந்து வெளியேற்றி ஞானச்சிதையில் உட்கார வைத்து நம்மை தூய்மையாக்குறார். ஸோ அந்த ஞானத்தில் தான் ஆத்மான்னு பாருங்கள், சகோதரன் சகோதரின்னு பாருங்கள், இல்லை வெறும் சகோதரன் மட்டுமே பாருங்கள், உடலே பார்க்காதீங்க, ஆத்மா பாய் பாய் தானே அப்படின்ற யுக்தியெல்லாம் பாபா கொடுக்குறார். அதனால தான் அவர் பதித்த பாவனர். அவர் ஆன்மீக தந்தையாகவும் இருக்கிறாரு. இந்த பிரம்மா உடல் உட்காந்து சொல்கிறாரு, நீங்கள் எல்லோரும் ஆத்மாக்களே, மற்றவர்களையும் ஆத்மா அப்படின்னே உணருங்கள். மண்மனாபவ அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. மண்மனாபவ அப்படின்னு சொல்கிறது மூலமாக நினைவு வந்துடும். இந்த பழைய உலகத்தினுடைய அழிவு கண் முன்னாடி இருக்குது பாருங்கள். எத்தனை விஷயங்கள் இப்போ டிவி நியூஸ் மூலமாக நமக்கு தெரிய வருது இல்லையா? இதுதான் மகாபாரத யுத்தம் என்று சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இதில் என்ன ஒரு இதுன்னா, எல்லாருக்கும் புரிய வைக்க சொல்கிறார், நீங்களும் ஆத்மா நீங்களும் ஆத்மா நீங்களும் ஆத்மான்ட்டு. ஆனால் இந்த மண்மனாபவ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆத்ம உணர்வு ஏந்திரிச்சுக்கொண்டார். அது எப்படி? மண்மனாபவன்றது பாபாவுடைய நினைவு, அதில் எப்படி ஆத்ம உணர்வு வரும்? ஏன்னா ஆத்மாவுடைய அப்பா. அப்போ அவர் பாபாவை நினைத்தால் மட்டும் போதாது, அவர் என்ன அப்பான்னு நினைக்கணும். பக்தியில் சொல்லுவாங்களே, அந்த ஜோதியிலேருந்து பிரிஞ்சு வந்த ஜோதி தான் எல்லா ஆத்மாக்களும் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. பட் அவர் நம்மளுடைய அப்பா இல்லை, அவர் வேறு நாம் வேறு தான். அவருடைய ஒரு பகுதி கிடையாது நம்ம. ஆனால் அவர் நம்மளுடைய அப்பா. அப்போ ஆத்மாவுக்கு அப்பா ஆத்மாவாக தானே இருப்பார். அப்போ ஆத்மாவாக இருக்கிற அப்பாவுடைய குழந்தை ஆத்மாவாக தானே இருக்கும். அப்போ என்னோட அப்பா, ஆத்மாவாகிய என்னுடைய அப்பா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறது தான் இந்த மண்மனாபவ. ஸோ இது ஏன்னா உலகழிவு எதிர இருக்குது அப்படின்னாலே பயமற்ற தன்மை அழிவற்ற ஆத்மான்னு உணர்ந்தால் தான் வரும். ஆத்ம உணர்வு இல்லைனாலே உடல் உணர்வு வந்துடும். அது ஒரு மயக்க நிலை. உடல் உணர்வே ஒரு மயக்க நிலை தான். இல்லாததெல்லாம் உண்மை மாதிரியே தெரியும், உங்களது இல்லாததெல்லாம் உங்களது மாதிரியே தெரியும். அது போயிடுமான்ற பயம் வந்துடும். நான் ஆத்மா, ஒரு பரமாத்மா உடையவர், என்னுடையவர் வேறு யாரும் கிடையாது. அப்படி இருக்கணும். ஸோ அதே மகாபாரத யுத்தம் அப்படின்னு நம்ம சொன்னால், மனிதர்கள் சொல்கிறாங்க, ஏன் வெளிநாட்டில் கூட தானே சண்டை நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இருக்கும்போது இதை ஏன் மகாபாரத யுத்தம்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இந்த யாகம் பாரதத்தில் தான் உருவாக்கப்படுது. இதில் மகாபாரத யுத்தம் ஏன் நடக்குதுன்னா, சுயநலமிக்கவர்களாக இருக்கிறவர்கள் அழிக்கப்படுறாங்க அங்கே ஸ்தூல மகாபாரத யுத்தத்தில். இங்கே நமக்குள்ளே இருக்கிற சுயநலத்தை பாபா அழிக்கிறார். உண்மையிலே இந்த மகாபாரத யுத்தம் சூக்ஷ்மமாக முதல்ல நமக்குள்ளே நடக்குது. அதுக்கு பிறகு தான் ஸ்தூல யுத்தம். அங்கே தர்மர் அந்த 13 வருடம் வனவாசம் இருந்தது தான் உண்மையான மகாபாரத யுத்தமே. ஏன்னா அங்கே மனைவின்ற பற்று கட்டாகுது, சகோதரன்ற பற்று கட்டாகுது, எல்லாத்தையும் கட் பண்ணி ஜெயித்த பிறகு ஸ்தூல யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது. அதுலேயும் கட்சியில் கீதை வேற சொல்கிறார். ஆனால் அதை கொஞ்சம் தப்பாக போட்டாங்க இல்லையா? அது ஆரம்பத்தில் அந்த கீதையை கேட்டதுனால தான் அவங்க பக்காவாக இருக்கிறாங்க. ஸோ இந்த பாரதத்தில் இந்த யஜ்யம் உருவாகிறதுனால தான்
அது மகாபாரத யுத்தம்னு சொல்லப்படுது. உண்மையிலேயே அமெரிக்கா அடிச்சிக்கலாம், ரஷ்யா அடிச்சிக்கலாம், ஈரான் அடிச்சிக்கலாம், எது வேணாலும் அடிச்சிக்கலாம். ஆனால் அந்த விநாச ஜுவாலை எங்கேருந்து வருதுன்னா இங்கேருந்து தான் வருதுன்று. இல்லை நீங்கள் பக்காவாக உலக அழிவு ஸ்டார்ட் ஆகும். எப்படி வந்து லவ்ய பாபா துவாபர யுகத்தில் எப்போ தேவதை ஆத்மாக்களுக்குள்ள காமம் வருதோ அப்போ என்ன ஆகுன்னா அந்த அமைதி கெட்டு போகும். அப்போ அமைதி கெட்டு போகும்போது காமம் வரக்கூடியவனுக்கு காமம் வருது, கோபம் வரவனுக்கு கோபம் வருது, பொறாமை வரவனுக்கு பொறாமை வருது, இன்னொருத்தன் சொத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு அந்த எண்ணம் வருது. அதுதான் இங்கே தேவதைகள் காமத்தில் விழும்போது வெளியிலேருந்து என்ன பண்ணுறாங்க, வந்து இங்கே கொள்ளையடிக்கணுன்ற எண்ணம் அவனுக்கு வருது. அதே மாதிரி இப்போ ரிவர்ஸ், எல்லாமே காமத்தில் மூழ்கிட்டு இருக்கிறாங்க, உலகம் ஸ்லோவாக அழிஞ்சிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் முழுக்க இறைவன் நினைவிலிருந்து சொர்க்கத்திற்காக தயாராகிட்டு இருக்கிறீங்க. அப்போ என்ன ஆகுது, இந்த பழைய உலகம் அழிந்து புது உலகம் வரணும். புது உலகத்தை வர வைக்கிறீங்க. அப்போ பழைய உலகம் அழிந்தால்தானே அது புது உலகம் வரும் இல்லையா? உடம்பு சரியாகணும், ஜுரத்தில் இருந்துன்னா அந்த கிருமி செத்தா தான் உடம்பு சரியாகும். அந்த மாதிரி நீங்கள் புது உலகத்தை உருவாக்குறதுக்கான யோகத்தில் ஈடுபட விநாச ஜுவாலை அவங்களுக்கெல்லாம் டென்ஷன் ஆகும். நம்ம சும்மா இங்கே இறைவனை நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அங்கே இன்றைக்கி ட்ரம்ப்புக்கு பயங்கர ஆக்ரோஷம் வந்து இந்த சண்டை அந்த சண்டை, அவனை விடாத இவனை விடாதுன்னு சொல்கிறது கூட நம்ம பண்ணுற யோகம் ஒரு முக்கியமான காரணம். அதனால தான் எங்கே நடந்தாலும் அது மகாபாரத யுத்தமே. ஏன்னா இது எதுக்காக நடக்குது, புது உலகத்தை உருவாக்குறதுக்காக, பழைய உலகத்தை அழிக்கிறதுக்காக. உங்களுக்கு புது உலகம் வேணும் இல்லையா? அதனால் இனிமையான குழந்தைகளே, பழைய உலகம் கண்டிப்பாக அழிஞ்சாகணும். அதுக்கு முன்னாடி புத்தியினால் நீங்கள் அழிச்சிடுங்க. இல்லாட்டினா அந்த பற்று, பழைய உலகத்தின் மீது எதன் மீது பற்று இருந்தாலும் அது உங்களுக்கு துக்கத்தை கொடுத்துடும். ஸோ இந்த சூப்பராக சொல்கிறார் பாருங்கள், இந்த யுத்தம் எங்கேருந்து வெளிப்படுதுன்னா வேரில் இருந்து வெளிப்படுதுன்றார். பிரம்மகுமாரிகள் தான் வேறு இல்லையா? அந்த சிருஷ்டி மரத்துடைய வேர் பிரம்மகுமாரிகள். விதை பாபா விதைக்கிட்டேருந்து வேறு ஞானத்தை எடுக்குது. ஸோ அப்போ அந்த வேரிலிருந்து யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த எண்ணம், யுத்தம் பண்ணுறதுக்கான யுத்தம், அந்த வெறி, இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம சொர்க்கத்துக்கு தயாராக அது சீக்கிரமாக அழியணும்ல, அதனால தான் அது நடக்குது. இப்போ நியாய தீர்ப்பு மாதிரி இருக்குது. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இங்கே அமைதியாக நம்ம பண்ணுற வேலை அங்கே பண்ணுது அப்படின்ட்டு. இதை நினச்சி பார்த்தாலே நம்மளை நினச்சே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அடிக்கடி ஒரு டவுட் வரும். பாபா என்னென்னையோ உதாரணம் சொல்கிறாரு, ஏன் ஒரு மரத்தை வச்சு பாபா சொல்லணும் அப்படிங்கிறத டவுட் எனக்கு இருக்கும். இப்போ அது நல்லாவே புரியுது. ஏன் அப்படின்னா அது அழகாக இருக்குது பாருங்கள். அந்த உதாரணம், அந்த விதை, வேர், தண்டு பகுதி, அப்புறம் கிளைகள், இலைகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது நம்ம அந்த ஆதி சனாதன தேவதா தர்மத்தினுடைய அந்த ஆத்மாக்கள் தான் அந்த தண்டு பகுதி. அது இப்படி அசைஞ்சிச்சின்னா போதும், மரம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படி அசைஞ்சிச்சின்னா இலையெல்லாம் ரொம்ப அசையும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்கள் ஒரு சில பேர் வந்து காமத்தில் விழுறாங்க அப்படின்னா அப்போ மரம் லைட்டாக ஆடுது அப்படின்னு அர்த்தம். அப்போது அந்த இலை வந்து பார்த்திங்கன்னா அதை விட அதிகமாக காமத்தில் மோகத்தில் விழுவாங்க. இப்போ நிறைய பேர் என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, நம்ம தான் ஆதியில் வந்தோம் அப்படின்னு பார்த்தா நம்ம தானே அதிக பாவம் செஞ்சுருக்கணும், நம்மெல்லாம் கூட நல்லா தானே இருக்கோம், ஆனால் மற்றவர்கள் ஏன் வந்து இந்த மாதிரி கற்பழிப்பு, கொலை, அந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரொம்ப பலகீனமாக இருக்காங்களே நம்மை விட அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய காரணம் தான். ஏன்னா நம்ம தான் அந்த ஆதி மூலமே நம்ம தான். அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எங்களால் புரிஞ்சிக்க முடியுது இங்கே. அதனால தான் பாபாவும் சொல்கிறாங்க, இங்கேருந்து தான் அந்த விநாச ஜுவாலை அப்படிங்கிறது எழுப்பப்படுது. இந்தியாவில் காட்டுற எல்லா சாஸ்திரம், அதாவது கதைகள்லாம் பார்த்திங்கன்னா யக்னம் வளர்க்குறது, யக்னம் வளர்த்து ஒரு விஷயத்தை வந்து அடையிறது இல்லை எரிக்கிறது விஷயங்கள் நடக்கும். அப்போ அந்த யக்னம் அப்படிங்கிறது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால தான் அந்த தீப்பிழம்பு கூட இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயம் கூட நம்மளுக்கு பாபா வந்து சுட்டி காட்டுறாரு. இந்த மரத்தை வச்சு பிரதர் இன்னொன்று கூட நமக்கு புரிய வருது. என்னென்னா பாபா அடிக்கடி சொல்லுவாங்க, மற்றவங்க தப்பு பண்ணுறத விட நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா 100 மடங்கு தண்டனை அப்படிம்பாங்க. அப்போ இந்த மரத்தை வச்சே பார்க்கும் பொழுது இப்போ ஒரு நம்ம தர்மத்தை சேர்ந்தவர் வந்து தண்டு பகுதியாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது
லைட்டாக காமத்தில் விழுறாங்க அப்படின்னா அந்த தண்டு பகுதியின் மூலமாக தான் கிளை போகுது இலை போகுது அப்படிங்கிறப்போ அது வந்து பயங்கரமாக ஆடும். இப்போ காமத்தில் விழுறாங்க அப்படின்னா மரம் இப்படி ஆடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மரத்தினுடைய தண்டு பகுதி ஆடுறதை விட மற்ற கிளை இலை பகுதி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஆடும். ஸோ அப்போ உங்களுக்கு எழக்கூடிய, அதாவது நம்ம தர்மத்தை சேர்ந்தவர்கள் எழக்கூடிய சிறிய காம எண்ணம் அங்கே உலகத்தில் அத்தனை கோடி பேர் மனசுலையும் அந்த காமத்தினுடைய விதை, அதாவது காமத்தினுடைய அந்த எண்ணத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரும் அவ்வளோ வேகமாக. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, அந்த 100 மடங்கு தண்டனை உங்களுக்கு தான் வந்து சேரும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம நிறைய இதில் கூட பார்த்துருப்போம், படத்தில் பார்த்துருப்போம், இல்லை நம்ம சாதாரணமாகவே தத்துவமாகவே கேள்விப்பட்டிருப்போம். தப்பு செஞ்சனை விட தப்பு செய்ய தூண்டுறவனுக்கு தான் நிறைய தண்டனை அப்படின்னே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ இங்கே மூல ஆதாரம் இங்கே நம்ம தான். நீ தப்பு பண்ண அப்படின்னா உன்னை விட அவனை விட உனக்கு தான் நிறைய தண்டனை. இந்த 100 மடங்கு தண்டனைங்கிறது நமக்கு தான். கண்டிப்பாக. அதனால தான் வந்து இந்த காமம் சார்ந்த தவறு யாராவது பண்ணுறாங்க அப்படின்ட்டு பிரகாஷ் மணி தாதிக்கு காதுக்கு போச்சு அப்படின்னா சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு பயங்கரமாக திட்டுவாங்க. திட்டிட்டு அவங்க போனதுக்கப்புறம் தனியாக ரூமில் உட்காந்துட்டு பயங்கரமாக அழுவாங்களாம். எனக்குள்ளே உள்ள சின்ன சலனம் தான் இவங்களுக்கு எடுத்துருக்குதுன்ட்டு. ஸோ அந்த குற்றத்தை வந்து தன் மேலே எடுத்துக்கிறாங்க. பிரம்ம பாபாவும் அப்படி தான் எடுத்துக்குவார். குழந்தைங்களுடைய குற்றமாக அதை பார்க்க மாட்டார், தன்னுடைய குற்றமாக. ஏன்னா ஆதி அவர் தானே. ஆதி அந்த அளவுக்கு பக்காவாயிடுச்சுன்னா மற்றதெல்லாம் மாறிடும். அதேமாதிரி நம்ம குறைகள் வந்து அவரையும் தாக்கும். அவர் சொல்வார், நீங்கள் ஆடுறது வந்து எனக்கு இங்கே தெரியுது அந்த ஆட்டம் காண்றது அப்படிங்கிறார். ஸோ அப்போ ஒன்றோட ஒன்று எப்படி பிணைஞ்சிருக்கிறோன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த ருத்ர ஞான யஜ்யத்தில் இருந்து தான் மகாபாரத யுத்தத்தின் விநாச ஜுவாலை வெளிப்படுகிறது. இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டு இருந்தால் கூட யாருக்குமே இதை சொன்னது யாருன்னு தெரியாது. பாபா தான் இதை எல்லாத்தையும் உங்களுக்காகவே சொல்கிறார். புது உலகத்துக்கு போகிறதுக்காக சொல்கிறார். நீங்கள் தான் ராஜ்யத்தை அடையிறீங்க, நீங்கள் தான் தேவதையும் ஆகிறீங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய ராஜ்யத்தில் உங்களை தவிர யாரும் இருக்க போகிறதில்ல, மற்ற தர்மத்தினர் இருக்க போகிறதில்ல. சைத்தானுடைய உலகம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த அசுர உலகம் விநாசமாக போகுது. நாம் தான் ராஜ்யம் செய்தோம், அதாவது கடந்த காலத்தில், அதாவது சத்தியுகத்தில் அப்படிங்கிற நினைவு நமக்கு இருக்கணும். பாபா தான் வந்து ராஜ்யம் கொடுத்துருந்தார். பிறகு 84 பிறவிகள் எடுத்து வந்துட்டோம். மீண்டும் இப்போ பாபா வந்திருக்காங்க. குழந்தைகள், உங்களிடம் இந்த ஞானம்லாம் இருக்குது இல்லையா? தந்தை தான் இந்த ஞானத்தை அளித்தார். எப்போது தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை ஆகிறதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா முழு அசுர உலகமும் விநாசம் ஆகிடும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பிரம்மா மூலமாக சிவபாபா நமக்கு புரிய வைக்கிறார். பிரம்மாவும் கூட சிவபாபாவோட குழந்தை தான். விஷ்ணுவோடைய மகத்துவத்தையும் நமக்கு பாபா புரிய வைக்கிறார். அதாவது என்னன்னு பார்த்தோன்னா, பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா ஆகிறார் அப்படிங்கிறதையும் நமக்கு புரிய வைக்கிறார். ஸோ நாம் இப்போ பிராமணர்களாக இருக்கிறோம், பிறகு நாமே தேவதையாகும். எப்படி பிரம்மா விஷ்ணு ஆகிறாரோ அதேமாதிரி பிராமணர்களாகி நாம் தேவதையாகி 84 பிறவி எடுக்க ஆரம்பிப்போம். இந்த ஞானத்தை தருபவர் ஒரே ஒரு அப்பா தான். எனவே மனிதர்களிடமிருந்து இந்த ஞானம் எப்படி கிடைக்கும்? இல்லை, ஏன்னா இது 84 பிறவி யார் ஞாபகம் வச்சுருக்க முடியும்? முன் ஜென்மமே ஞாபகம் இருக்காது இல்லையா? ஸோ அப்போ இதை வந்து பாபா தான் கொடுக்க முடியும். இது எல்லாமே புத்தியின் விஷயங்கள். புத்தியை க்ளீன் பண்ணுறதை தான் பாபா புரிய வைக்கிறார். எல்லா திசையிலேருந்தும் புத்தியை நீக்கிடுங்க. ஏன்னா அழிஞ்சு போகிறது உங்கள் புத்தி தான். அழிஞ்சு போயிடுச்சு, இப்போ அதை தூய்மையாக்கணும்னு பாபா சொல்கிறார். ஏன்னா இங்கே புத்தி தான் வந்து கெட்டு போயிடுது. என்ன நீங்கள் நினைவு செஞ்சீங்க அப்படின்னா விகர்மம் விநாசம் ஆகிடும். இல்லற விவகாரத்திலே இருங்க. இலக்கு மற்றும் லட்சியம் உங்கள் முன்னாடி இருக்குது. நாராயணன் ஆகணுன்ற லட்சியம் சதா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா படித்து நான் அப்படித்தான் ஆக போகிறேன், அந்த நாராயணன் ஆகணுன்றது மைண்டில் இருக்க தான் நீங்கள் படிப்பீங்க, விகாரத்தை விடுவீங்க, யோகத்தில் மூழ்குவீங்க, தெய்வீக குணத்தை வளர்த்துக்குவீங்க. அது முன்னாடி இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த நாராயணன் ஆக போகிறேன், அல்லது நாராயணனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும்.
இப்போ நீங்கள் படிக்கிற படிப்பு சங்கம யுகத்தில்தான். இந்த பக்கமும் இல்லை, அந்த பக்கமும் இல்லை. அதாவது கலியுகத்துலேயும் கிடையாது, சொர்க்கத்துலேயும் கிடையாது, நடுவில் இருக்கிறீங்க. ஸோ இங்கே நடுவில் இருந்துக்கிட்டு தான் கலியுகத்தின் குணத்தை அழிக்கிறோம். இதனால தான் அங்கே நரசிம்ம அவதாரத்தில் வீட்டுக்கு உள்ளேயும் இல்லாமல் வெளியும் இல்லாமல் அந்த ஹிரண்யகசிபுவை நரசிம்ம அவதாரம் அழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. பாபாவை வந்து படகோட்டினம் சொல்கிறோம். எங்களுடைய படகை அக்கறையில் கொண்டு போய் சேர்ப்பியுங்கள் என்று பாடவும் செய்கிறாங்க. இது சம்பந்தமாக ஒரு கதை கூட உள்ளது. ஸோ அந்த கதையில் எப்படி வரும் அப்படின்னா, படகுல போயிட்டே இருப்பாங்க, ஆனால் ஒரு சிலர் பாதியிலே இறங்கிடுவாங்களாம். ஸோ ஒரு சிலர் மட்டும்தான் இலக்கை போய் சேர்றாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சங்கமயுகத்தின் படகு சொர்க்கத்தை நோக்கி போயிட்டுருக்கு, ஆனால் பாதியிலே நிறைய பேர் குதிச்சிடுறாங்க. நான் வந்து இந்த பிரம்மாவினுடைய வாய் மூலமாக சொல்கின்றேன். பிரம்மா எங்கிருந்து வந்தார்? பிரஜாபிதா பிரம்மா அவசியம் இங்கு தேவை. ஸோ எங்கேருந்து வந்தார்? மேலேருந்து குதிச்சாரா? இல்லை, இங்கே இருக்கிற மனுஷனை நான் தத்தெடுத்து அவருக்கு பிரம்மான்னு பேர் வச்சேன். நீங்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாவுடைய வாய் வம்சாவளி, அதாவது வாய் மூலமாக பிறந்தவர்கள். கலியுகத்துடைய இறுதியில் இருக்கிறீங்க, சத்தியுகத்தின் தொடக்கத்துக்கு போக போகிறீங்க. இல்லை, நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் கலியுகம் அழிஞ்சிடும். அப்போ அதை விட்டு வெளியேறது தானே புத்திசாலித்தனம். இல்லை, இப்போ உக்ரைனை ரஷ்யா வளைச்சிக்கிச்சு, அப்போ அதுக்கு முன்னாடியே அங்கேருந்து வெளியேற இருந்தாங்கன்னா அவங்க புத்திசாலிங்க. அதுக்கப்புறம் அந்த அரசாங்கம் போர் தொடுக்குது, நீ யாரும் வெளில போகக்கூடாது, அது வலுக்கட்டாயமாக மாட்டிக்கிட்டீங்க. அதனால் இப்போவே கலியுகத்துலேருந்து வெளியேறிடுங்க. ஏன்னா தங்க யுகம் கண்டிப்பாக வரப்போகுது. அதுக்கு நீங்கள் தயாராகிறது தானே புத்திசாலித்தனம். நீங்கள் தான் முதலாக அப்பா விட்டு பிரிஞ்சு உங்களுடைய நடிப்பின் பாகத்தை நடிக்க வந்தீங்க. உங்களில் கூட எல்லோருமே இப்படி புரிஞ்சிக்கிறது கிடையாது. யார் முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இது தெரிய வரும். அது இல்லாமல் யாரெல்லாம் 84 பிறவி எடுப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அவங்க முயற்சி அதை வச்சு நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ லக்ஷ்மி நாராயணனுக்கு உத்தரவாதம் 84 பிறவி, மற்றவர்களுக்கு சொல்லலை, பட் நீங்களே புரிஞ்சிக்கலான்ற. அவங்கள தான் பாபா என்ன சொல்கிறாங்க, ஷியாம் சுந்தர் அப்படின்னு பாடுகின்றனர். தேவி தேவதைகள் அழகாக இருந்தனர், இப்போ என்ன ஆயிட்டாங்க? கருப்பாயிட்டாங்க. கருப்பாக இருந்து வெண்மையாக பாபா தான் ஆக்குறாரு. கிராமத்து சிறுவனாக இருந்து மாறி அழகானவராக ஆகின்றார் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் எல்லாமே கிராமத்து சிறுவர்கள் தான், அனைத்தையும் இழந்திருக்கிறோம். ஆனால் என்ன, இது எல்லையற்ற விஷயம். ஒரு கிராமத்தின் விஷயம் இல்லை, ஒட்டுமொத்த உலகமுமே இன்றைக்கி கிராமத்து சிறுவர்கள் மாதிரி அனைத்தையும் இழந்தவர்களாக இருக்கிறீங்க. யாருக்கும் அவர்களை தெரியாது. எவ்வளவு நல்ல நல்ல விளக்கங்கள் தரப்படுகின்றன. அனைவருக்குமான மருத்துவர் ஒரே ஒருத்தர் தான், பாபா தான். அவர்தான் அழிவற்ற சர்ஜன். ஸோ யோகத்தை வந்து ஒரு நெருப்புன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஆத்மாவில் இருக்கிற அழுக்கை இந்த யோகம்ன்ற நெருப்பு தான் எரிக்குது. அந்த யோக அக்னியால் தான் தமோ பிரதான ஆத்மா சதோ பிரதானமாகவும் ஆகிறது. ஆக்சுவலாக ஒரு தங்கத்தை வந்து சுத்தப்படுத்தும் போது, நெருப்பில் பார்த்து சுத்தப்படுத்தும் பொழுது, சப்போஸ் அந்த அந்த அழுக்கு பிரிகிறதுக்குள்ளே அந்த சூடு தணிஞ்சிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அழுக்கை பிரிக்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த யோகா அக்னி எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். யோகா கட்டாக என்ன ஆகும், மறுபடியும் செட் ஆகிடும் அழுக்கு. ஸோ எவ்வளோ முக்கியம் பாருங்கள், ஏன் யோகா அக்னி எரிஞ்சிக்கிட்டே இருக்கணுன்றது. இப்படிப்பட்ட யோக அக்னியால் தான் விகர்மங்கள் விநாசமாகிறது. உங்களுக்கு எவ்வளவு நான் புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் அப்படின்னு பாபாவும் சொல்கிறாரு. ஸோ பாபா ஞானத்தை நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இல்லையா. ஸோ எல்லாத்தையும் நம்ம தாரணையும் பண்ணணும். குறிப்பாக மன்மனாபவ, இதில் வந்து சோர்ந்தே போயிடக்கூடாது. முக்கியமான விஷயமே இது தான் இல்லையா. பாபா நினைவில் சோர்ந்தே போயிடக்கூடாது. அப்பாவையே நினைக்க மறக்கிறீங்க. பதிகளுக்கெல்லாம் மேலான பதி உங்களை இந்த ஞானத்தினால எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணுறார். அப்படி அலங்காரம் பண்ணுறவரை நீங்கள் மறக்கலாமா?
நிராகார தந்தை சொல்கிறாரு, உங்களுடைய புத்தி யோகத்தை அனைவரிடமிருந்தும் துண்டித்து உங்கள் தந்தையாகிய என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கன்றார். அனைவருடைய தந்தை ஒரே ஒருவர் தான். இப்போ உங்களுடைய ஏறும் கலை அனைவருக்கும் உங்களால் தான் நன்மை அப்படின்னு சொல்லப்படுது. யாரால்? பாபாவால். ஏன்னா அவர் தான் அனைவருக்கும் நன்மை செய்வதற்காக வந்திருக்கிறார். ராவணன் அனைவரையும் தீமையில் தான், துர்கதியில் தான் அழைச்சிட்டு போயிருக்கிறான். ஆனால் ராமர் அனைவரையும் சத்கதியில் அழைச்சிட்டு போகிறார். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாப்தாதா சொல்கிறாங்க, பாபாவுடைய நினைவு, அன்பான நினைவின் மூலமாக அளவற்ற சந்தோஷத்தை நீங்கள் அனுபவம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது வேறு எந்த நினைவும் இருக்கக்கூடாது. உங்களுடைய புத்தி லைனு கிளியராக தெளிவாக இருக்கணும். எந்த கிராஸ் டாக்கும் இருக்கக்கூடாது. நான் பாபா, நின்னா பாபா, உட்காந்தா பாபா, நடந்தா பாபா, முழுக்க முழுக்க பாபாவே இருக்கணும். ஆத்மாக்கள் எப்போ சதோபிரதானம் ஆவாங்க அப்படின்னா அந்த நினைவு ஜுவாலாமுகி ஸ்வரூபம் எடுக்கும் பொழுது தான் சதோபிரதானம் ஆகும் அப்படிங்கிறார். இது ரொம்ப சூப்பரான விஷயம் இல்லையா? அதான் அந்த தங்கத்துடைய உதாரணம். தங்கத்தை எரிக்கிற அந்த நெருப்பு வந்து நான் ஸ்டாப்பாக எரிஞ்சிக்கிட்டே இருந்தால் தான் அழுக்கு பிரியும். அந்த மாதிரி பாபாவுடைய நினைவு நான் ஸ்டாப்பாக இருக்கும்போது தான் காமன்ற அழுக்கு, கோபன்ற அழுக்கு, பற்று, பேராசை, அகங்காரம் அழுக்கு பிரியும். ஆனால் அது கட்டாகிறதுனால தான் காமத்தை விடவே முடியல, கோபத்தை விடவே முடியல அப்படிலாம் சொல்கிறாங்க. உங்களுடைய சோழிகளை பாபாவுக்கு கொடுத்தீங்க. ஆனால் அந்த கள்ளங்கபடமற்ற வியாபாரி பாபா உங்களுக்கு அளவற்ற ரத்தினங்களை கொடுக்கிறார். ஞான ரத்தினங்கள். இதன் மூலமாக ஸ்தூல ரத்தினங்களும் அடைய போகிறீங்க. ஸோ அதனால் அப்படிப்பட்ட கள்ளங்கபடமற்ற போலாநாத்துக்கிட்ட இருந்து உங்களுடைய புத்தி பையை முழுவதுமாக நிரப்பிக்கோங்க. ஸோ அமைதியில் இருக்கிற இந்த படிப்பை படித்து சத்கதி அடையுங்கள். இந்த படிப்படை சாரமே என்ன ஆனாலும் அமைதியாக இருக்கிறது தான். ஸோ இதன் மூலமாகத்தான் நீங்கள் சத்கதி அடைய முடியும். அடையுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. வர்தானம் பாபா சொல்கிறாங்க, யோக யுக்தாகி அனைத்து பந்தனத்திலிருந்தும் விடுபட்டு இருங்கள். பொறுப்பு மற்றும் மாயையின் பந்தனத்திலிருந்து நிரந்தரமாக விடுபட்டு இருங்கள். ஸோ அதுக்கு விளக்கம், பந்தனத்திலேருந்து விடுபட்டு இருக்கிறதுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நிரந்தரமாக யோகயுக்தாக இருப்பாங்க. அதாவது யோகத்தில் மூழ்கி இருப்பாங்க. இல்லை பந்தனம் இருந்துச்சுன்னா யோகம் வராது. ஐயோ இது பண்ணணுமே, அது பண்ணணுமே, இதே நினைவே இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ பாபா நினைவிலே இருக்கிறீங்கனாலே பந்தனத்துலேருந்து விடுபட்டுட்டீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா காரியம் செய்யாமல் இருக்கிறதில்ல, காரியம் செய்வீங்க. ஆனால் இது பண்ணணுமே, அது பண்ணணுமே, இந்த எண்ணம் இருக்காது. பிடிச்சி கட்டி போடாது அந்த எண்ணம். அப்படியே லேசாக பாபா கிட்டே எந்த பொறுப்பும் இல்லாத மாதிரி ஜாலியாக இருப்பீங்க. அந்த நேரம் என்ன தோணுதோ அதை செய்வீங்க. அதை செய்யலாமா, இதை விட்டு வேறு பண்ணலாமா, எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கும். ஸோ அதான் யோகயுக்த குழந்தைங்க மாயின் மற்றும் பொறுப்புகளின் எந்த பந்தனத்திலேருந்தும் விடுபட்டிருப்பாங்க. ஏன்னா பொறுப்பு பாபாவோடையது, என்னது கிடையாது. என் குழந்தை இல்லை, பாபாவோட குழந்தை. என்ன பண்ணணும், எப்படி வளர்க்கணும்னு அவர் சொல்கிறார், அதை நான் அப்படியே பண்ணுறேன், அவ்வளோதான். அதுமாதிரி மாயின் பந்தனமும் கிடையாது. பாபா சொல்கிறது அப்படியே கேட்டால் மாயை ஏன் வரப்போகுது இல்லையா? ஸோ அப்போ பாபா நினைவிலே இருக்கும்போது மாயும் அவங்கள கட்டி போட முடியாது, பொறுப்பும் அவங்கள கட்டி போட முடியாது. ஸோ அவங்களுடைய மனதில் எந்த விதமான பந்தனமும் இருக்க வேண்டாம் அப்படின்னு பாபா சொல்கிறார். உங்கள் மனதில் எந்த பந்தனமும் இருக்கக்கூடாது. மற்றபடி உலகியல் பொறுப்புகள் இருக்குது இல்லையா? குடும்பத்தை பார்த்துக்கிறது, அப்பா அம்மாவை, கணவனை, மனைவியை, குழந்தைய, இதெல்லாம் ஒரு விளையாட்டு, அவ்வளோதான். இதை குஷியாக விளையாடணும் பாபாவுடைய வழிப்படி. விளையாட்டுன்னு புரிஞ்சுட்டு எப்படி சிரித்த முகத்தோடு அந்த காரியத்தை செய்கிறது தான் இதை விளையாட்டாக நினைக்கிறது. அப்போ சின்ன சின்ன விஷயத்துக்களை நீங்கள் சோர்ந்து பார்க்க மாட்டீங்க. ஏன்னா எல்லோரும் உங்கள் மைண்டை சோர்ந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. ஸோ
எப்போ இதை வந்து நீங்கள் ஒரு பந்தனம்னு நினைக்கிறீங்களோ, ஐயோ இதை நான் பண்ணி ஆகணுமே, இவங்க நான் தானே பொறுப்பு, இப்படிலாம் நினைக்கிறீங்களோ அப்போ தான் மன உளைச்சல் வரும். ஐயோ நான் எப்படி தான் இந்த குழந்தைய வளர்க்க போகிறனோ, எப்படி தான் குடும்பம் பார்த்து போகிறனோ, எப்படி தான் விலைவாசி சமாளிக்க போகிறனோ, இந்த மன உளைச்சல் உங்களுக்கு வேண்டாம். ஏன், எதுக்கு, என்ன ஆகும், இதெல்லாம் வந்து இதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு நினைக்கும் பொழுது வர்றது. இதுக்கு பொறுப்பு பாபா, நான் ஜஸ்ட்டு கருவி. பாபா சொல்கிறத அப்படியே செய்ய போகிறேன், அவ்வளோதான். எஜமானன் அவர், நான் வேலைக்காரன், அவ்வளோதான். ஸோ அதனால் நான் வெறும் கருவி. நேற்று சொன்னார்ல ட்ரஸ்டி, அதே வேறு விதமாக சொல்கிறார். அப்படின்ற உணர்வில், நான் வெறும் கருவின்ற உணர்வில் இருந்து அனைத்து பந்தனத்துலேருந்தும் விடுபடுங்க. நீங்கள் பொறுப்பு கிடையாது எதுக்கும். அப்போ நீங்கள் யோகயுக்த நிலையில் இருப்பீங்க. ஸோ யோகயுக்தமாக ஆகிறதுக்கு பாபா ஏன் யோகா வரல, ஏதோ ஒன்று பிடிச்சி இழுகுது, எதுவுமே என்னது கிடையாது, எல்லாமே அவரோடது அப்படின்னு நினச்சாலே மனசு லேசாகிடும். ஏன் எதுக்குன்ற கேள்வியே வராது, அது அவரோடது, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க. ஸோ அதோடைய தொடர்ச்சியாகவே ஸ்லோகனம் வருது, அதே அர்த்தத்தில் தான் வருது. செய்கிறவரும் அவரே, செய்ய வைக்கிறவரும் அவரே. உங்களுக்கு எதுக்கு அகங்காரம், அபிமானம் எல்லாம் இல்லை? அவர் பண்ணுறது செஞ்சுட்டு போகிற ஒரு வேலைக்காரன் தான் நீங்கள். எஜமானன் அவர் தான், அவர் கட்டளை இடுறார், நம்ம செய்கிறோம். இதில் நான் செஞ்சேன்றது அகங்காரம் உங்களுக்கு எங்கேருந்து வருது? இந்த ஞானம் நல்லா சொன்னாலும் இந்த ஞானத்தை கொடுத்தது அவர் தானே. சிந்தனை செய்ய வைக்கிறது, அதற்கான சக்தியை அவரோட புத்தியை இணைச்சி தான் உங்களுக்கே வருது. அப்போ எப்படி அகங்காரம் வரலாம், அபிமானம் வரலாம்? எனவே செய்பவர் செய்விப்பவர் அவரே, நான் வெறும் கருவி, ட்ரஸ்டி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அகங்காரம் அபிமானம்லாம் இருக்கிற இடம் தெரியலாமல் சுக்குனராக காணாமல் போயிடும், முடிஞ்சு போயிடும். சரி, அவ்யக்த ஈஸ்வரா, சத்தியத்தன்மை மற்றும் நல்லொழுக்கத்தை உங்களுடைய குணமாக மாற்றுங்கள். ஸோ மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்கறது அல்லது பாவம் செய்கிறது தான் அழுக்குன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ இதை துக்கம் கொடுக்கலை, பாவம் செய்யலைனாலே நான் தூய்மையாக இருக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ தூய்மை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விதிபூர்வமாக நான் சத்தியத்தன்மையில் தான் நிலைத்திருக்கிறேனா, இல்லை ஆத்மாவிற்குரிய குணத்தை நான் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறேனா, எது ஸ்ரீமத்தோ அதன்படித்தான் நடக்கிறேனா, இல்லை அந்த விதிபூர்வமாக சுத்தமாக இருக்குதா என் மனம், இதை அனுபவம் பண்ணுறது தான் உண்மையான தூய்மை. சும்மா பாவம் செய்யாமல் இருந்துட்டாலே தூய்மைன்னு கிடையாது. இல்லை இன்னும் கேட்டிங்கன்னா, நீங்கள் கோபப்படக்கூடாது, அழக்கூடாது, துக்கப்படக்கூடாது. அதுதான் வரதானத்தில் சொல்லல, எதுவுமே உங்களது இல்லை, எதுக்கு துக்கப்படுறீங்க? அப்போ துக்கப்பட்டாலும் நீங்கள் அழுக்காக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ சதா ஆனந்தமாக அனைத்தும் பாபாவுடையது அப்படின்ற அந்த சத்தியத்தன்மையில் நிலைச்சிருக்கிறது தான் தூய்மை. ஸோ சத்தியத்தின் படகு ஆடும் அசையும் ஆனால் மூழ்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த சத்தியம்ன்றது நிச்சய புத்தி தான். இந்த சத்தியத்தின் பாதையில் நான் இருக்கும் பொழுது எனக்கு தோல்வி வராதுன்னு அசைக்க முடியாத நிச்சய புத்தி தான் சத்திய படகுன்றது. அந்த நிச்சய புத்தி தான் அந்த படகு. அதே மாதிரி அந்த நேர்மையாக இருப்பேன், பாபா சொல்கிற மாதிரி தான் நடப்பேன் அப்படின்னு இருக்கிறது. இது வந்து ஆட்டம் காணும், இப்படிலாம் இருக்கணுமா அப்படின்னு நினைக்க வைக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் அது கண்டிப்பாக மூழ்காது. இதுதான் வெல்லும், வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறதுல அசைக்க முடியாத நிச்சய புத்தி வச்சுருக்கணும். இந்த நிச்சய புத்தி தான் இந்த படகு. நிச்சய புத்தி போயிடுச்சுன்னா மூழ்கிடுச்சு. அப்போ சத்தியம் மூழ்கிடுச்சு. நீங்கள் சத்தியத்தை ஃபாலோ பண்ணல, அதனால் மூழ்கிடுச்சு, அசத்தியம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் சத்தியம், அந்த தைரியத்தோடு யார் இருக்கிறாங்களோ, சத்தியத்தின்படி தான் நடப்பேன்ட்டு, அப்படி இருக்கிறவங்க தான் பாபாவை வெளிப்படுத்துவதற்கு கருவி ஆக முடியும். இயேசு சொல்கிறார், எனக்குள்ளே ஏதாவது குறையை உங்களால் பார்க்க முடியுமான்றார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அப்படியே அவருடைய பிரதிபிம்பமாக நான் இருக்கிறேன்றார். அதுதான் சத்தியமாக இருக்கிறதுன்றது. அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் பாபாவை வெளிப்படுத்த முடியும். உங்கள் இஷ்டத்துக்கு இருக்கிறவங்க எப்படி பாபாவை வெளிப்படுத்த முடியும்? இல்லையா? கோபப்படக்கூடாதுன்றாரு. நீங்களே கோபப்பட்டுட்டு கோபப்படாதீங்கன்னு சொன்னால் எப்படி நீங்கள் கடவுளை வெளிப்படுத்த முடியும்? இவங்க சொல்கிற மாதிரி உங்களுடைய நடத்தையும் இருக்குது, அப்போ தான் வெளிப்படுத்த முடியும்.
ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பக்தாதா. தேங்க்யூ பக்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.